ප්‍රධාන ආරායි තමුත්තා වුණ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති හා සන්නද්ධ සේවා සේනාධිනායක අනුර කුමාර දිසානායක මැතිතුමන්ගේ ගෞරවනීය සම්ප්‍රාප්තියයි දැන් සනිටුවන්න උනේ. நமது முன்னோர்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தியும் அந்நிய ஆக்கிரமிப்பை தடுத்தும் ஒன்றிணைத்த இலங்கை தாயகத்தின் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் அளிக்கும் நோக்கத்திற்காக கடந்த 3 தசாப்தங்களாக நடந்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து வீரமிக்க படை வீரர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதியன்று நமது தாய்நாட்டிற்கு அமைதியை கொண்டு வந்தார்கள். தாய்நாட்டிற்கு அமைதியை நிலைநாட்டுவதற்காக தன்னலமின்றி இணைந்த துணிச்சலான படை வீரர்கள் அதற்காக பல தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. தங்கள் அழகான இளமை காலத்தையும் உடல் அவயங்கள் தங்கள் விலைமதிப்பற்ற உயிர்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது.